ஹாய்ங்க, நான் பிரியா. இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். குரு பூனை குட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தான். எடுத்துகிட்டு போகிறீங்களாங்க்கான்னு கேட்டால், ஐயோ சாமி ஆளை விட்டுரு, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் லக்ஷிதா அந்த பூனையை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாளுங்க. அப்புறம் அம்மா இன்றைக்கி ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு, அம்மாவும் அவங்க கூட போகிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்கங்க. எனக்கு போகிறதுக்கு டைமே இல்லைங்க. நான் போகும்போதே மணி 7 ஆயிடுச்சு. நான் போய் பார்த்தா அம்மா ஏகதேசம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க. சட்னி மட்டும் என்னை அரைக்க சொன்னாங்கங்க. சட்னி மட்டும் தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன். அரைச்சி வச்சுட்டு இட்லி ஊற்றுறதுக்கு மாவெல்லாம் ரெடியாக இருந்தது. இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. நான் அந்த சட்னி மட்டும்தாங்க அரைச்சேன். அந்த சட்னி அரைச்சதுலேயே மிக்சியை உடச்சிட்டேன். எங்கள் அம்மா இது செய்ய சொன்னதுக்கு நான் செய்ய சொல்லாமே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் லக்ஷிதா விளையாடிட்டு இருந்தாலுங்க. ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லி எங்கள் அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் வீட்டுக்காரக்கா கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாங்கங்க. இது ஸ்டாம்ப் ஆமாங்க. இது 10 ரூபாங்க ஒரு டப்பா. உள்ளுக்குள்ளே ஒரு டிசைன் இருக்கும். கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டிசைன் கையில் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இது நம்ம சின்ன வயசில் மருதாணியெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அச்சில் ஒரு சாயத்தை தொட்டு கையில் மருதாணி வச்சுடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. இது கூட்டிகிட்டு போய் நிறைய வாங்கிட்டு சாப்பீஸும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா. நான் ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உடனே அழுகிறதுங்க. இது எங்கள் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிடுறதுன்னா, எங்கள் அப்பா கிட்ட அழுது ஏதாவது வேணும்னா வாங்கிக்கிறது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சும்மா ஆக்டிங் தான் பண்ணேன். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கினா பரவாயில்லைங்க, இந்த மாதிரி இல்லை, தேவையில்லாமல் வாங்கிட்டு காசு தான் வேஸ்ட் ஆகுது. இதை வாங்கி அங்கே விளையாண்டதோட சரிங்க. வீட்டுக்கு அக்கா பிச்சு எரிஞ்சாச்சு. அவ்வளோதாங்க போச்சு. அந்த காசு வேஸ்ட்டு தான். இதை சொன்னால் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்புறம் அம்மா லேபிள் ஒட்டிகிட்டு இருந்தாங்கங்க. வீட்டுக்காரக்கா நீ திட்டாத, கம்மனுரு, அவள் அவள் என்னமோ விளையாடிட்டு போகிறா அப்படின்னு என்னை சொல்லிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் விட்டுட்டேன். அவள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாளுங்க. அப்புறம் ஜோஷ்னி எனக்கு ஒன்று வேணும்னு நச்சிட்டு இருந்தாளுங்க. அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் நைட்டு கரெக்டாக சாமிங்கெல்லாம் வந்துட்டாங்கங்க. இலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு டிஃபன் எல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க அம்மா. அப்புறம் எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்ன டிஃபன் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸ்வீட்டுக்கு கடையில் கச்சாயம் வாங்கி வச்சுருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் இட்லி, தக்காளி பஜ்ஜி, தேங்காய் சட்னி, சந்தகை ரெடிமேட் சந்தகை வாங்கி தக்காளி போட்டு தாளிச்சிட்டாங்கங்க. அப்புறம் 10 பேரும் உட்காந்து அப்பாவும் நானும் பரிமாறினோம். அங்கேயே மணி 9 ஆயிடுச்சுங்க. அப்புறம் நானும் அவசர அவசரமாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வரும்போது 9:30 ஆயிடுச்சுங்க. எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவும் ஒரு 11 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்கங்க. அம்மா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்கங்க. கூட்டமே இல்லைங்களாமாங்க, ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க.